ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பிரபுதேவாவினுடைய இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் மீண்டும் திரையில் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய போக்கிரி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா சேம் ரவுடி போலீஸ் பழி வாங்கக்கூடிய கதை தான். அதையே மிகவும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இயக்கியிருக்கார் இயக்குனர் பிரபுதேவா. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னோம்னா விஜய் தாங்க. அசின், நெப்போலியன் மற்றும் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு 4 பேருமே சும்மா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த திரைப்படத்தில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜோதிகாவினுடைய இடத்தை பிடிக்க யாரால முடியும்? குறும்புத்தனமாக அதே சமயத்தில் சீரியஸாக நடிக்க யாரால முடியும் அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளேயும் பதில் சொல்ல வந்துட்டார் அசின். பாடல் காட்சிகளிலும் சரி, நடிப்பிலும் சரி, நம்ம அசின் இன்னொரு படி மேலே போய் ரொம்ப ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் திரையில பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆன தோரணையைத்தான் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நெப்போலியனினுடைய டயலாக் டெலிவரி ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பேசக்கூடிய காட்சிகள் நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருக்கிறார் நெப்போலியன். சிம்பிளி சூப்பர்ப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் வில்லனாக இருந்தாலும் பல சமயங்களில் நல்ல காமெடி செஞ்சு நம்ம வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். திரைக்கதையினுடைய விறுவிறுப்பு, பாடல் காட்சிகளிலிருந்து ஒவ்வொரு பாடலும், நடன வகை, அமைப்பு, வித்தியாசம், பாடல்கள் அனைத்துமே ரொம்ப சூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மணி சர்மாவிற்கு ஒரு ஓ போடலாம் அப்படின்னு கூட சொல்ல முடியுங்க. 2007 ரிலீஸ் ஆன இந்த போக்கிரி திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் அமைந்த எல்லா பாடல்களுமே ஒரு சூப்பர் ஹிட் டூப்பரா ஆன படம் சொல்ல முடியுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படிங்கிற ஒரு பாடல் காட்சி தியேட்டரில் அனைத்து ரசிகர்களையுமே எந்திரிச்சு ஆட வச்சிச்சு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஆச்சரியமும் இல்லைங்க. இன்றைக்கும் தியேட்டரில் இந்த படம் ரீரிலீஸ் ஆகி அதே பாட்டுக்கு இன்னமும் ரசிகர் பட்டாளங்கள் ஒரு ஆட்டத்தை போட்டாங்க அப்படின்னா அதை நம்மால் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். விஜய் படம்னா என்ன அப்படி பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தாங்க விஜயும் சூப்பராக நடிக்கிறாருங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். அவராகவே நடிச்சிருந்தது மிகவும் அருமை. அதுவும் அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் நம்ம ஆளுங்கள்லாம் எப்படித்தான் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. முன்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்தால் காலை மட்டும் காட்டுவாங்க, பின்னாடி பலத்த காற்று வீசும், இல்லைன்னா பூ மேலே விழுகும், இப்படி போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் விஜய் காட்டக்கூடிய முதல் சீன்லே ரவுடிகளால் துரத்தப்படுறாரு. அங்கே ரோட்டில் இருந்த காய்கறி கூடைய தள்ளிவிட்டே வர்றாரு. தளபதி அப்படி மேலே ஃப்ரீஸ் ஆகி காய்கறிகள் அவர் மேலே விழுவுங்க. ஷார்ட் ஃப்ரீஸ் ஆகுது. அப்படியே ஒரு 360 டிகிரி ஆங்கிளில் ஒரு சுற்று பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு விசில் பறக்குங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜயினுடைய ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் நம்மால் மறக்கவே முடியாது. இந்த படத்திற்கு இன்னொரு பக்கபலம் என்ன அப்படின்னா வசனங்கள் தாங்க. பஞ்ச் டயலாக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பளிச்சுன்னு திரைக்கதைக்கு மெருகேற்றுற மாதிரியே பேசியிருக்கிறார் இளைய தளபதி விஜய். அசின் தன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு விஜயிடம் கேட்கும்போது விஜய் பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு அசின் பதில் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாருங்க. விஜயினுடைய பஞ்ச் டயலாக் தான், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற டயலாகெல்லாம் பேசுகிறப்ப தியேட்டரில் ரசிகர்கள் மத்தியில் விசில் பறக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. மொத்தத்தில் இந்த போக்கிரி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சிறப்பான விருந்தாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி போய் தியேட்டரில் பார்த்தாலும் போக்கிரி தாங்க. இந்த படத்திற்கு அடிச்சுக்கிறதுக்கு இனி எந்த படத்தினாலையும் முடியாது அப்படிங்கிறத தளபதி மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.